என்னென்ன பிரச்சாரங்கள் அங்க தர்மஸ்தலா, வீரேந்திர ஹெக்டே இவருக்கு ஆதரவா என்னென்னலாம் நடக்குது, அதை யார் யார் பண்றா, பாஜக அவங்களுடைய நிலைப்பாடு இப்ப என்னவா இருக்கு? பாஜக நிலைப்பாடு எப்படி இருக்கும்? செத்த பொண்ணு இந்துவா இருக்கணும், கொன்னவன் முஸ்லீமா இருக்கணும். பொண்ணு இந்துவா இருந்து கொன்னவனும் இந்துவா இருந்தா இவங்க என்ன பண்ணுவாங்க? மயரை கூட புடுங்க மாட்டாங்க. இது ஊருக்கு உலகத்துக்கே தெரியுமே. அசோக் பிரஸ் மீட் பண்றாரு. பிரஸ் மீட் பண்ணி அந்த ஆள் என்ன சொல்றான் அப்படின்னா, வெக்கமே இல்லாம தோழர், கேரளா அரசாங்கம் இத சதி செஞ்சுக்கிட்டு இருக்கு. தர்மஸ்தலா இந்து வழிபடுற கோயில்களோட பேரை கெடுக்கிறதுக்காக கேரளா கவர்மெண்ட் முன்னால நின்று இதை பண்ணிட்டு இருக்குது. இதுக்கு பின்னால கம்யூனிஸ்டுங்க இருக்காங்க, முஸ்லீம் இருக்காங்க, இவங்க தான் இந்த ஆளவை அப்ரூவரா அங்க இருந்து அனுப்பி இருக்காங்க. இப்படி எல்லாம் கதை கட்டிட்டு இருக்கான் தோழர். இவனுங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் உள்ள உட்கார வச்சு லாடம் கட்டினாலே பாதி உண்மை வந்துடும். இதுக்கு பின்னால இன்னொரு ரீசன் இருக்கு. பிஜேபி அண்ட் காங்கிரஸ் நிறைய லீடரோட பணம் இங்க இருக்குதுன்னு சொல்லப்படுது.